நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, அவ என்ன தப்பு பண்ணான்னு என்கிட்ட சொல்லு. யாராவது ஏதாவது சொன்னா அத நிஜம்னு நம்பிடுவா. அது பொய்யா உண்மையான கூட பிரிச்சு பார்க்க தெரியாது. எதுவும் தெரியாத ஒரு அப்பாவை அடிக்கிறது ரொம்ப தப்புமா. அதே தாண்டி நானும் சொல்றேன். யார் எதை சொன்னாலும் அது அப்படியே நம்பிடுறதா? அந்த கல்பனா பேச்ச கேட்டுக்கிட்டு இவ கல்யாணம் வேண்டான்னு சொன்னா நம்ம குடும்ப மான மரியாதை தான் போகும். அப்புறம் நாம தான் நடுத்தருவுல நிக்க வேண்டியதா இருக்கும். இவ்வளவு 4 போட இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவகிட்ட இப்படியா நடந்துக்கிறது? இவளுக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு யாருமே இல்ல. அனாதை மாதிரி நம்மள நம்பிதான் வந்திருக்கா. உன்னையும் அப்பாவையும் தான் சொந்த அம்மா அப்பாவா நினைச்சிட்டு இருக்கா. இத்தனை வருஷமா நம்ம வீட்டுல வேலை செஞ்சிருக்கா. நீ இவள மகளா ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி, நான் இவள தங்கச்சியா ஏத்துக்கிட்டேன். இனிமே இவளுக்கு நான் தான் பாதுகாப்பு. சீதா, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். ராம்குமாருக்கு உன் மேல விருப்பம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் போய் அதெல்லாம் நம்பாத. அவரு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு தான் சம்மதிச்சிருக்காரு. யாரோ சூழ்ச்சி பண்ணிதான் உன் மனச போட்டு நல்லா குழப்பிருக்காங்க. நீ இதுக்காக கவலைப்படாத. நான் இது சம்பந்தமா விசாரிச்சு உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு உனக்கு சொல்றேன். சரியா? பிரியா, எல்லாம் உன்னால தாண்டி. ஏய் பிரியா, பிரியா நில்லுமா. ஏண்டி, உனக்கு என்ன புத்தி கித்து கெட்டு போச்சா? உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நீ எதுக்கு நீ அங்க போகணும்? இவளுக்காக நீ எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற? அம்மா, சீதா என்னோட தங்கச்சி. அவளுக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். இது தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. பிரியா, பாத்தியா, நீ பண்ண வேலைக்கு என் பொண்ணு பலியாக போறா. நீ இங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியே இல்ல. உன்ன ஹலோ, நான் உமாவோட ஃப்ரெண்டு நித்யா. நித்யா, திருச்சியிலேருந்து பேசுறேன். திருச்சி நம்பரா? இது சென்னை நம்பரால இருக்கு. திருச்சியில இருந்து பேசுறேன்னு சொல்றீங்க? இல்ல, என் ஊர் திருச்சி. திருச்சியில இருந்து சென்னைக்கு வந்துட்டேன். குழப்பத்துல மாத்தி சொல்லிட்டேன். அதெல்லாம் சரி. இப்ப எனக்கு எதுக்காக போன் பண்ணீங்க? உமா நம்பருக்கே பண்ண வேண்டியதானே? அது உமாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. உமாவோட கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். அட்ரஸ் மிஸ் பண்ணிட்டேன். எப்படி வரணும் தெரியல. தயவு செஞ்சு உமா கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? சரி, அதெல்லாம் கொடுக்குறேன். பட் என்னோட நம்பர் உங்களுக்கு யாரு கொடுத்தது? அது உமா தான் கொடுத்தா. ஒருவேளை என் போன் ரீச் ஆகலைன்னா இந்த நம்பருக்கு பேசுன இந்த நம்பரை கொடுத்தா. சரி, ஓகேங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி. புவனா, புவனா, வரேம்மா. என்னங்கம்மா? இந்தா
உமாக்கு ஃபோன் வந்திருக்கு, போய் கொடு. சரிங்கம்மா. ஒரு நிமிஷம். அவகிட்ட இந்த நம்பரை அவ ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிடு. அண்ட் அவளோட மொபைலை ஆன் பண்ணி வைக்க சொல்லு முதல்ல. சரிங்கம்மா. அம்மா அம்மா. என்ன? யாரோ உங்க ஃப்ரெண்டா கல்பனா அம்மா மொபைலுக்கு கால் பண்ணிருக்காங்க, உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. நம்ம ஃப்ரெண்டா? யாரா இருக்கும்? ஹலோ. ஐயோ கட் ஆயிடுச்சே. ஹலோ ஹலோ ஹலோ. ஃபோனை வேற கட் பண்ணிட்டாங்க. நம்ம யாருக்கும் கல்பனா நம்பர் கொடுக்கவே இல்லையே. யாரா இருக்கும்? ஹலோ. ஹலோ கல்பனா, நான் சீதாவோட அம்மா பேசுறேன். பிரியாவை கொஞ்ச நேரமா காணோம். அவ ரவிக்குமாரையே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா. அதனால அவ அங்க ரவியை தேடி வந்திருக்காளான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. ஹலோ, நான் கல்பனா இல்ல, உமா பேசுறேன். ஐயோ, நான் கல்பனா நினைச்சு உன்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டேனா? சரி சரி, நான் சொன்னதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. அதெல்லாம் அழிச்சிடு. நான் கல்பனா கிட்டே பேசிக்கிறேன். ஹலோ 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 ஹலோ. என்ன நடக்குது இங்க? பிரியா ரவிக்குமாரை தேடி வராளா? பிரியாக்கும் ரவிக்குமாருக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்குமோ? பிரியா எங்க வந்து ரவிக்குமாரை பாப்பா? இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ ஹலோ பிரியா, நான் அம்மா பேசுறேன்டா. சொல்லுமா. நீ எங்க இருக்க? நான் ராம்குமார் வீட்டு கார்டன்ல தாமா இருக்கேன். அதுக்குள்ள அங்க போயிட்டியா? அம்மா, நான் உங்க மகம்மா. திட்டம் போட்டா சாதிச்சுட்டு தான் வருவேன். ஓகே ஓகே, வெரி குட், சமத்து. பிரியா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அம்மா, நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். அந்த ரவிக்குமார் எனக்கா இல்ல அந்த உமாவுக்கான்னு பாத்துடுறேன். நீ வேணா பாரு, அந்த உமாவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா. சரிடா தங்கம், பார்த்து நான் சொன்னபடியே செஞ்சிரு. சரிம்மா. சரிடா, நான் போன் வச்சிடுறேன். பிரியா நம்பர் ஆச்சே, ஏன் இப்போ ஃபோன் பண்றா? ஹலோ ஹலோ ரவி, நான் பிரியா பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் பிரியா? ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப அர்ஜென்ட் ரவி. இது போன்ல பேசுற விஷயம் இல்ல, நேர்ல தான் பேசணும். சரி, அப்ப காலையில் நேர்ல பேசலாமே. இல்ல ரவி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால நானே உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். நான் உங்க வீட்டு கார்டன்ல தான் இருக்கேன். கொஞ்சம் வர முடியுமா ப்ளீஸ்? எங்க வீட்டு கார்டன்லையா? ப்ளீஸ் வாங்க ரவி. சரி ஓகே, நான் வரேன். வாடா மாப்பிள்ள, இதுக்காக தானே இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு எப்படியும் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த ஒரு வழி பண்ணாம போக மாட்டேன்டா. என்ன பிரியா, என்ன விஷயம் இந்த நேரத்தில் இங்க வந்திருக்க? ஒரு முக்கியமான விஷயம் உங்க வீட்ல பெரியவங்க கிட்ட சொல்லணும். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான் நேர்ல உங்ககிட்ட சொல்றேன்.
நாங்க ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்புள், ரொம்ப மரியாதையான குடும்பம். பிரியா, என்ன விஷயம் முதல்ல சொல்லு. ரொம்ப பதட்டமா இருக்கேனா? ரவி, உங்களுக்கே தெரியும், கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இப்ப சீதா வந்து கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றா. என்னது? அன்னைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? என்ன சொல்ற பிரியா? ஆமா ரவி, உங்க அண்ணனுக்கு சீதாவை பிடிக்கலையா, அதனால இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா. இத யாரும் சீதா கிட்ட சொல்லிருக்காங்க. அதனால அவ இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றா. யார் இப்படிலாம் சொன்னது? தெரியல ரவி. போன் ஆன் பண்ணி பேசு. இல்ல, இது டார்ச்சர் போன். இது ஆன் பண்ணா ரொம்ப தொந்தரவா இருக்கும். அதை விடுங்க. முதல்ல இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லுங்க. இது யாரோ கிளப்பி விட்ட பொருளி. இதுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஆனா சீதா நாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே. இந்த கல்யாணம் நடக்கலன்னா நானும் அம்மாவும் ஏதாவது பண்ணிப்போம். பிரியா, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. நான் இதை பத்தி அண்ணன் கிட்ட பேசுறேன். நீ அமைதியா இரு. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இல்ல ரவி, நாங்க வாழறதும் சாகிறதும் உங்க கையில தான் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவருக்கே விருப்பம் இல்லாம நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணத்தை வேண்டான்னு நினைக்கிறேன். ஆனா என்னால யாருக்காவது ஏதாவது ஒரு தொந்தரவு நடந்துகிட்டே தான் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? பாடி சீதா அக்கா, சீதா, நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கடி. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. என்னக்கா சொல்றீங்க? ராம்குமார் வேற ஒரு பொண்ண விரும்புறதா சொன்னது, இந்த கல்யாணத்துல ராம்குமாருக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னது எல்லாம் போய். உண்மையாவாக்கா? ஆமா, ராம்குமார் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பமா இருக்காரு. சக்கரவர்த்தி வீட்டுக்கு மருமகளா போறதுக்கான அதிர்ஷ்டம் தகுதி எல்லாம் உனக்கு இருக்கு. யாராவது சும்மா சொல்றதெல்லாம் நீ நம்பாத. அக்கா, நீங்க அவரை பாத்தீங்களா? அவர்கிட்ட பேசுனீங்களா? அவரே இந்த விஷயத்த சொன்னாரா? இல்ல, நான் அவரை பார்க்கல. அதுவும் அவர்கிட்ட போய் நான் எப்படி உங்களுக்கு ஒரு காதலி இருக்காளான்னு கேட்க முடியும்? கேட்டா நல்லா இருக்குமா? அவர் எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கிற ஒரு ஆளு. அதான் அவரோட தம்பி ரவிக்குமாரை பார்த்து பேசினேன். அவர் தான் சொன்னாரு, நாம நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, அண்ணனுக்கு எந்த லவரும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு உன்னை கட்டிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா. உன் போட்டோவை கூட அவர் பர்ஸ்ல வச்சிருக்காரா தெரியுமா? நிஜமாவாக்கா? ஆமா. அப்புறம் ஏன் கல்பனா அந்த மாதிரி சொல்றாங்க? அதுவா,
கல்பனா ரொம்ப பொறாம புடிச்சவ. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து அவ வீட்டுக்கு மருமகளா போறது பிடிக்கல. அதனாலதான் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உன்னை குழப்ப பாக்குறா. கல்பனாக்கு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேருக்கு நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போறது பிடிக்கல. ஏன்னா ராம்குமார் பெரிய கோடீஸ்வரர். அவரை கட்டிக்கிறதுக்காக பெரிய பெரிய பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் கியூல நிக்கிறாங்க. அதெல்லாம் அவர் உதறி தள்ளிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காருன்னா அப்போ உன்னை அவருக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கும். சீதா, இனிமே யாரு என்ன சொன்னாலும் நம்பாத. ராம்குமார் உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. சும்மா உன் மனசை போட்டு குழப்பிக்காத. அம்மா, இது ரொம்ப சாதாரண மேட்ரு. நான் சொன்னதும் எப்படி கேட்டுக்கிட்டா பாத்தியா? நீ இவளை போய் அடிக்கிற உதைக்கிறேன்னு சொல்ற. பாவம் சீதா, யாரு என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவா. அதுதான் அவளோட சுபாவமே. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. போமா. சரி, நீ கவலைப்படாம தூங்கு. ராம்குமாருக்கும் உனக்கும் தான் கல்யாணம், சரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா ராம்குமார கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதும் எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. உன்னை எப்படி ரவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு ரொம்ப குழம்பி போயிட்டேன். ஏன்னா அவளை வச்சுதானே நீ உள்ள போகணும். அவளே மாட்டேன்னு சொல்லிட்டா அப்புறம் உன்னை எப்படி அனுப்புறது? எப்படியோ ஒரு வழியா சீதாவை நம்ப வச்சு சம்மதிக்கவும் வச்சுட்டேன். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியாச்சு. அம்மா, உன்னோட மூளையே மூலமா. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அப்படியே ஈஸியா சால்வ் பண்ணிடுற. முதல்ல சீதா கிட்ட நாடகம் ஆடி அவளை நம்ப வச்ச. அப்புறம் என்னையும் ரவிக்குமாரையும் பேச வச்சு அத உமாவை பார்க்க வச்சு சூப்பரா காய் நகர்த்துற. உண்மையிலே நீ சூப்பர் அம்மா. இன்னைக்கு உமாவை தான் குழப்பி இருக்கேன். அவளுக்கு சந்தேகமும் வர வச்சிருக்கேன். நாளைக்கு பாரு, உமாவோட அம்மா மகேஸ்வரிக்கும் குழப்பத்தை உண்டு பண்ற. இனிமே ரவி உமா கல்யாணத்தை நிறுத்தினதை பத்தி நாம கவலையே பட வேண்டாம். ஏன்னா அம்மாவும் மகளுமா சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. கல்யாண மண்டபத்துல நாம சும்மா நின்னு வேடிக்கை பார்த்தா போதும். அப்புறம் சுமித்ரா தேவி வேற வழியே இல்லாம உன்னையே அவ மருமகளா ஆக்கிடுவா. அம்மா, ரவிக்குமார் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போது அதை பார்த்துட்டு இருந்த உமாவோட முகத்தை பார்க்கணுமே, பயங்கரமா இருந்துச்சு. கேரண்டிமா, இன்னைக்கு ராத்திரி அவ தூங்கவே மாட்டா. தலைய அப்படியே பிச்சுக்குவா. இது போதும்னு இது அப்படியே விட்டுறக்கூடாது. இன்னும் திட்டங்கள் போடணும். நாம நினைச்சதை சாதிக்கணும். அந்த கல்பனாவை நாம சும்மா விடக்கூடாது. உமாவை குழப்பின மாதிரியே அவளையும் குழப்பணும். நீ அந்த வீட்டுக்கு மருமகளா ஆகியே தீரணும்.